எங்க சாமி தனியா நிக்கிறாரு. ஏன் நான் பேய் அடிச்சு விட வந்தாலும் இப்ப நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? 2 பேரும் செய்யுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படி இல்லடா. நாராயண நாராயண நாரதா, அப்பா நாங்கள் இருவருமே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாராயணா நாராயண் என்று வந்தாயே. இவாருங்க என் மாமா. ஆனா ஊம்பலியா? என் பிள்ளை ஊம்பலியா? ஆமா. ஆனா தேவர் முப்பது, அதாவது மும்மூர்த்தி தேவர்களுக்கும் எண்ணற்ற மாதிரி ரிஷிகளுக்கும் மன்னாதி மன்னர்களுக்கும் கலகத்தை செய்யக்கூடிய நாரதன் நீ. ஆனா இன்று நாங்கள் தாயை தந்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீ வந்தாய் அல்லவா? எதற்காக வந்தாய்? பாதமாதை நான் பணிந்தேன். சொல்றது கவலைப்படாத. மல்லிகை முல்லிகை கோங்க மந்தாரம் என்று சொல்லக்கூடிய சரி பாகல சொல்றா. ஏன் நாரதா? சரி வந்து பாதம், நீங்கள் அவருடைய பாதம் படிவன் என்று சொல்லி தூர்வாசராகப்பட்டவர் வந்து கொண்டுள்ளார். அதனால நீங்க என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? உங்களுடைய பாதம் தூர்வாசர பணிய வேண்டும், பணிய வைக்க வேண்டும். வீடு தேடி வந்தீங்களா ஓடி தேடி கஞ்சி ஊத்துன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா நம்ம நாட்டை தேடி வந்த தூர்வாசர என்னதான் இருந்தாலும் முனிவர்களே சிறந்த முனிவர் தூர்வாசரு. ஆமா. ஆனா அப்பேற்ற முனிவருடைய அதாவது வணக்கமாச்சு சொல்லி வர வைக்கணும். ஆமா. ஆனா நீ பாதத்தையே பணி விடான்னு சொல்றீங்கன்னா நீ இங்கிருந்து கழகத்தை ஆரம்பிக்கிற. அப்பா கழகமெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்க தான் உலகத்தில் முதல் கடவுளாகப்பட்டவர் வளர்ந்து வந்துகின்றார். ஆமா. அதனால உங்களுடைய பாதம் வந்து அவர்தான் படிய வேண்டும். மும்மூர்த்தி தேவர்களே இந்த பிரம்மதேவன் நான் மட்டும் தான் முதல் கடவுள். ஆமா. அதனால யாராக இருந்தாலும் சரி என்னை வணங்கிட்டு தான் போகணும். ஆமா. அதனால அந்த முனிவரை நான் வணங்க கூடாதா? ஆமா. இவ்வளவுதானே? இவ்வளவுதான். சரி நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வா. போயிட்டு வாட்டா. போயிட்டு வா. சரி. யாருங்க வடங்க வடலாம் வைக்கலங்க. ஏய் ஓய், வடலாம் வச்சா நான் வந்திருக்கிறேன் என்று சொல். ஏங்க நான் வந்திருக்கேங்க. வந்திருக்கிறியா? ஆமா. வந்துட்டீல போயிட்டாரு. முகத்திலே முடிக்காத, கிளம்பு போய் போலாம். ஏங்க நான் வந்திருக்கேன் சொன்னேன். ஏன் முனி வந்திருக்கிறார் என்று சொல். ஏங்க உனி உனி வந்திருக்கு. முனி என்ன முனி? உனி முனி இல்ல இல்ல நாயில டீர உனினா எடுத்து நசி விட்டு போட்டு போ. சரி ரைட். என்ன பாரவ டேய் ஏங்க அந்த நாயில் ஒட்டி இருக்கிற உனியா இருந்தா நான் கால்ல நசிக்கு தூக்கி போடுன்றாங்க. ஏன் தூர்வாசர் மகாமுனிவர் வந்திருக்காருன்னு சொல். ஏங்க வாசர் வந்திருக்குது. பாவண்டாடி இந்த வெள்ளிங்கிரி கிரிவல் நடக்கிற மாதிரியே நடக்கிறேன். என்ன வாசரா வாசரா இருந்தா நட்டுல போட்டு டைட் பண்ணி விட்டு தறி ஓட்டு போ. வந்திருக்கிறோம். என்னடா உங்க வீட்டுல இலை விட முடியும்? ஏடா இலை எடுக்க முடியல? என்னடா ஊர்காட்டுங்கிற? யார் உங்க தேவடியாவா? டேய் தேவியா தேவியா? ஆமா. அவளை காட்ட உடனே எல்லா பொம்பளையோட நினைச்சுக்காத. நீ பொம்பளைன்னு எனக்கு வாய் பேசாதடா. சரி. என்ன சொல்லி தோல ஏன் சகடத்தாடி மாதிரி நடக்கிற ஊர்காலுக்கு வந்திருக்கிறோம். ஊர்கால திங்கிறதுல போயிட்டடா. ஏன் ஊர்கால திங்கிறது இல்ல, ஊர்காக்கார வந்திருக்கிறேன்னு சொன்னா வருவோம். இரு அடிச்சு விடாத. தூர்வாசர் மகாமுனிவர் என்று எடுத்து சொல்லடா. தூர்வாசர் மகாமுனிவர் வந்திருக்கிறாரு. அது தூர்வாசர் மகாமுனிவர். என்ன தூர்வாசர் மகாமுனிவர்? அதுக்கு என்ன பண்றது? இப்ப தூர்வாசர் மகாமுனிவர் வந்திருக்கானா? ஆமா. அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? அது அவனதான் கேட்கணும். போய் கேட்டு என்னடா பண்றது? என்னுடைய பாதத்தை படைய சொல். என்னடா பண்றதுன்னா அப்படியே ஏங்க அவனுடைய பாதத்தை பணியணுமா? ஒரு பண்ண முடியாது. ஏன்
என் பாதத்தை வந்து அவனை பண்ணி வெச்ச ஆளுகார புண்ணியா அவன் சௌரியத்துக்கு இங்க அனுப்பிடுறான் உன் சௌரியத்துக்கு அங்க அனுப்பிடுறான் ஆண்டி சொன்னா தாத்தர் கேட்க போச்சு புத்தி. நீயே போய் பாத்துக்கிட்டு சொல்லு. ஏங்க பார்த்தெல்லாம் பணிய முடியாதான் அப்படியே உங்களை வந்து பணிய சொல்றான் ஆளுகாரன்ட்டு கூப்பிடுறது அத்துவானம் நானே போய் பாக்குறது உத்தமம் நானே பாத்துக்கிறேன். இப்ப நம்ம அத்துவானத்துல தான் நிக்கிறோம் வாங்க. அடே துர்வாசா, என் பாதத்தை பணிய முடியுமா முடியாதோ? ஏண்டா டேய், நான் எப்பேற்பட்ட தேவன்? யானை முதல் எறும்புக்கடை 84 பட்ச ஜீவ பேதங்களுக்கு பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை செய்பவன். ஆமா, கண் காது மூக்கு சரீரத்தை இந்த உலகத்தையே படைத்தது இந்த பிரம்மதேவன் நான் தான். அப்பேற்பட்ட மும்மூர்த்தி தேவர்களே நானும் ஒரு தேவன். நான் வந்து உண்பாதத்தை படி வந்தேன். தெரியுமா நீ கோபம் 22 நேத்திரம் தூர்வாச பேரை கேட்டா 14 லோகமும் சாதாரணமானாலா 7.5 மடம் கோபம், 3.5 மடம் தாடி, 27 நேத்திரம். ஆனா இட்டால் சாவ கொடுத்தால் வரும். நீ திக்கென்று கண்ணை முடிச்சு பார்த்தா இந்த உலகமே பத்தி எரியும். அப்பேற்பட்ட தூர்வாசர் நாங்க வந்து என் பாதத்தை படிய வேண்டும். ஒரு ஆள் சண்டாளா ஓட்டா புத்தனை பாடி வந்தே பாவி என்னடா வந்து எங்களை அடிச்சிட்டு இருக்கிற என்ன உனக்கு வேணும்? ஏண்டா ஒரு நாத்த பிடிச்ச கூதி நீங்க உங்க பார்த்து நான் பண்ணிடுமா கேக்குறேன். என் பாதத்தை படியாத விடுங்கள். 1000 முறை அடுக்கடுக்காக எடுத்து வந்தாலும் சரி, நீ ஒரு சாதாரண முடிவெடு. உன்னுடைய பாதத்தை நான் படிய மாட்டேன். இந்த பிரம்மதேவன் போன் நாட்டை விட்டு வெளியே வராத வழியை பார்த்து போயிட்டே இருக்கு. என் பாதத்தை படியாத காரணத்தினால் உனக்கே இருப்பது 5 சிரம். பேர் சொல்லுவாங்களா? எப்படி? தண்ட பேத தான தண்ட பேத இப்படி சொல்லப்பட்ட 5 சிரம் தர்ம சிரத்தோட சேர்த்து 5 சிரம். தான தண்ட பேத குருப தர்ம இந்த 5 சிரம் இந்த பிரம்மதேவனுக்கு மட்டும்தானா இருக்குது? உனக்கு இருக்குது. ஆமா. உனக்கு எப்படி சாபத்தை குடிக்கிறேன்னு தெரியுமா? அப்படி உன் தர்ம சிரமானது அறுபடுவது புனித சாபம். ஐயோ
உனக்கு எப்படி சாபம் தெரியுமா? சாமி உனக்கு ஆலைகள் எங்கேயுமே இல்லாம போகணும் புண்ணி சாபம் தான். ஐயோ அம்மா சாமி வல்ல ஐயோ நானே என்ன செய்வேன் பேச்சு நிறுத்த சொல்லுங்க ரிக்கார்ட் ஆகுதுங்க என்ன வேஸ்ட் அப்போ எடுத்துட்டு வருது ஐயோ அன்று பஞ்சான மெத்தி மேல் படுத்து உறங்கும் பொழுது யாரோ ஒருவரை சிறுத்தை அறுப்பது போல் நான் சொல்லாத சொப்பனத்தை கண்டேன் சொன்னேன் அல்லவா? ஆனா இன்று நான் கண்ட கனவு எனக்கு பழித்து விடும் போல் தெரிகிறது. இந்த சண்டால ஊர்வாசல் பாதத்தை பணியாத காரணத்தினால் பிரம்மதேவா உனக்கு 5 சிரம் தானே இருக்குது என்று சொல்லி கர்வத்தில் இருக்கின்றாய். உனக்கு 5 சிரத்திலே தான தண்ட பேத குருவ இந்த 4 சிரத்தை விட்டு உனக்கு தர்ம சிரம் இருக்குது பாரு. அந்த தர்ம சிரம் உனக்கு அறுபடும் என்று சாபத்தை கொடுத்து விட்டு போய்விட்டாரே. என்ன செய்வேன் ஏது செய்வேன்? என்னுடைய தர்மசிரமாகப்பட்டது அறுபட்டால் முக்கோடி தேவரெல்லாம் என்னை ஏளனமாக பேசுவார்களே, கேவலமாக பேசுவார்களே. நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் கண்ணே? ஐயோ கரையை தொடைக்கலாம் காவேரி நீங்களா விதிய வெல்ல வேந்தனாலே ஆகாது சுவாமி. வறுவிதி வந்தால் வறுவிதி பட்டுத்தான் ஆக வேண்டும். அது வழியிலே தங்காது. சரி, ஆனால் இந்த சாபத்துக்கு என்ன வழி என்று சொல்லி மாமனாக விளக்கக்கூடிய வெள்ளிங்கிரி வாசன் இருக்கிறார் அல்லவா? அவரிடத்தில் சென்று அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் அவர் ஏதாவது ஒரு ஆழ்வாசனை சொல்வார். அதனால நீ அரண்மனையே இரு, நான் வெள்ளிங்கிரி போய் வரட்டுமா?